ஆசிரியர்களுக்கு எதிரான இணைய பகடிபதைகள் தொடர்பில் பள்ளிக்கூட நிர்வாகமும் மாவட்ட கல்வி அலுவலகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் நேற்று வலியுறுத்தினார். சைபர் பகடிவதை போன்ற பிரச்சினைகளில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க அவர்கள் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு உடனே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆசிரியர்கள் எந்தவித இடையூறும் இன்றி சிறந்த முறையில் கடமையாற்றுவதற்கு ஏதுவாக அவர்களின் நலன்களை பள்ளிக்கூட நிர்வாகங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். அமைச்சின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் புகார்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களின் நலனை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு மன ரீதியான ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் சொன்னார். கங்காரில் உள்ள பெர்லிஸ் பள்ளிக்கூடத்தில் ஜமாலுல்லாயில் டிஜிட்டல் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் அவர் நிருபர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெர்லிஸ் ராஜமுடா துவாங்கு ஷேட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுல்லாயிலும் கலந்து கொண்டார். அண்மையில் சைபர் பகடிவதை காரணமாக ஆசிரியர் ஒருவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த விவகாரம் சமூக ஊடகங்களில் வைரலானது. தனது பிள்ளை பள்ளிக்கூடத்தில் காணாமல் போய்விட்டதாகவும், ஆனால் ஆசிரியர் மகளை வேண்டுமென்றே தேடவில்லை எனவும் ஒரு பெண் இணைய பகடிவதையில் ஈடுபட்டிருந்தது தெரிய வருகிறது. ஆனால் உண்மையில் அந்த பெண்ணின் பிள்ளை காணாமல் போகவில்லை. இருப்பினும் அந்த பெண் வைரலாக்கிய வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது. ஏனெனில் உண்மை நிலை தெரியாத பலர் சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியரை மிக கடுமையாக குறை கூறி இருந்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.